அனைவருக்கும் வணக்கம். என்ன எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓகே. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ மிக பிரம்மாண்டமான முறையில் ஒரு பான் இந்தியா படமாக நமது முன்னாள் ஜனாதிபதி மறைந்த ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு படமாக சினிமாவாக தயாரிக்க போகிறாங்க. அந்த படத்துக்கு நம்மளாம் பெருமைப்படும்படியாக நமது தமிழ் நடிகர் தனுஷ் தான் நடிக்க போகிறாரு. அந்த படத்தை பார்த்திங்கன்னா ஓம் ராவத்னு ஒரு இயக்குனர் தான் இயக்குறாரு. இந்த படத்துக்கு கலாம் தி மிசைல் மேன் ஆஃப் இந்தியா, கலாம் தி மிசைல் மேன் ஆஃப் இந்தியான்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த படத்தோட கதையை தனுஷ் கேட்டவொடனே ரொம்ப இன்வால்வ் ஆகி இந்த படத்தை நான் அற்புதமாக நடித்து கொடுக்குறேன், எனக்கே ரொம்ப ஆசை வந்துடுச்சு. அவருடைய வாழ்க்கை வரலாற்று நான் நடிக்கிறேன்னா எனக்கு ஒரு பெருமை. ஏன்னா அப்துல் கலாமுடைய வாழ்க்கை வரலாற்று படத்தில் நான் நடிக்கிறது எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமாக கருதுறேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப இன்னும் ஆகி அதில் நடிக்க ஒத்துக்கிட்டாரு. இப்போ அந்த படத்துக்கு உண்டான ஷூட்டிங் எல்லாம் ஒரு போயிட்டுருக்கு. இப்போ சீக்கிரமாக அந்த படத்தை எடுத்து முடிக்க போகிறாங்க, ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதில் என்னென்னா நமக்கு ஒரு மிக மிக பெருமைப்படக்கூடிய, ஏன்னா ஏபிஜே அப்துல் கலாம் பற்றி உலகம் ஃபுல்லாக தெரியும். பட் இன்றைய ஜென்ரேஷனுக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அவருடைய என்னென்ன சாதனைகளை படிச்சிருக்காரு, இந்தியாவுக்கு என்னென்ன பண்ணியிருக்காரு, அதுவும் இல்லாமல் பள்ளி குழந்தைகளுக்கும் மற்ற ஊனமுற்றோர்களுக்கும் என்னென்னலாம் பண்ணியிருக்காருங்கிறத இந்த படத்தில் விரிவாக சொல்ல போகிறாங்க. இதில் தனுஷ் ஏபிஜே அப்துல் கலாமே வாழ்ந்து காட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த படம் சீக்கிரமாக ஷூட்டிங்லாம் முடித்து நல்லபடியாக வெளில நல்லபடியாக ஓடுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த படம் வந்ததுக்கப்புறம் மேலும் மேலும் இந்தியா ஏபிஜே அப்துல் கலாமால் நடிகர் தனுஷால் இந்தியா பெருமைப்பட போகுதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஓகே, இந்த படம் சீக்கிரம் நல்லபடியாக வெள்ளி விழா காணுன்னு நம்ம நம்புவோம். நன்றி.